அதே சமயம் கேப்டனை பற்றி ஏன் பேசக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் கூட்டணி நீங்கள் வந்து ஜனவரியில் வந்தால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி விஜயனாவும் வந்து சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் தான் வந்து சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ணப்படும்னு சொல்கிறது அவங்கவுங்க ஸ்டாண்டு. அவரோட புகழை விஜயனை என்டோஸ் பண்ணும்போது அதை ஏன் நீங்கள் வேணான்னு சொல்லணும்? அவர் ஒன்றும் அசிங்கப்படுத்த போகிறதில்ல. இழிவுபடுத்த வேணாம் நீங்கள் சொல்லியிருந்தா கூட ஒரு இதில் வந்து விஜயகாந்தை அரசியல் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது, அது வேண்டாம், அது தவிர்த்துக்கணும்னு சொன்னால் ஃபைன், அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு அரசியல் கட்சிக்காரவங்க வந்து கேப்டன் பேரை அவர் அரசியல் இருந்திருக்காரு. ஒன்ஸ் அரசுக்குள்ளே வந்தால் அது பொது உடைமை, பொதுவானால் ஓகேங்களா. அது அந்த அந்த பர்சனை பற்றி நான் பேசவே கூடாதுன்றது அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அது ஏன் இப்போ நடக்குன்றது தான் என்னோட கேள்வி. சரி, ஒருத்தர் யாராவது சொல்லி பண்ணுறாங்களா? எனக்கு அங்கே தான் டவுட்டு. இவங்களோட எண்ணத்தை திமுக வச்சு நிறைவேற்றிக்கிறாங்களா, இல்லை திமுக இவங்களை வச்சு இந்த விஷயங்கள்லாம் செய்தான்றது தான். இதுக்கு பின்னாடி திமுக டெஃபினட்டாக சார். இன்னைக்கு டேட்டில் என்ன அரசியல், அதிமுக அந்த இடத்துல இல்லை சார். நியூ பாலிட்டிக்ஸை வந்து அவர் வந்து அவரோட பிரச்சாரத்தில் தான் அந்த ஃபயரை ஸ்பார்க் பண்ணுறாரு. 1-2த்துக்கு டிஎம்கேலேருந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி. பட் ஆனால் களத்தில் மூவ்மெண்ட் பண்ணுற எல்லாமே